6th English Term 1 Unit 2 Prose When the Trees Walked Section 1. இப்போ இந்த பிக்சர் பாருங்கள், உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சரை பற்றி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது யூ கேன் பிகின் லைக் திஸ். உங்களுக்கு அதாவது இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண பிடிக்குமா? எஸ். திஸ் பிக்சர் இஸ் அபவுட். இந்த படம் வந்து எதை குறிக்குது? இது வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் ட்ரீஸ். அதாவது ஒரு மரம் இருந்ததுன்னா அதிலிருந்து நமக்கு என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இந்த படம் சொல்லுது. இன் திஸ் பிக்சர் வி கேன் சி. இந்த படத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? பேர்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் சில்ட்ரன். நிறைய பேர்ட்ஸ் பார்க்குறோம், அனிமல்ஸ் பார்க்குறோம், சில்ட்ரன்லாம் பார்க்குறோம். தே ஆர் என்ன பண்ணுறாங்க? தே ஆர் மெனி சில்ட்ரன் பிளேயிங் அண்டர் த ட்ரீ. நிறைய குழந்தைகள் வந்து இந்த மரத்துக்கு அடியில் விளாண்டுட்ருக்காங்க. டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். பாரு, ஃபஸ்ட்டு கொஸ்டின், வாட் ஆர் த சில்ட்ரன் டூயிங்? டிஸ்கிரைப் தேர் ஆக்டிவிட்டீஸ். இந்த சில்ட்ரன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிக்சரில் கொடுத்துருக்கிற இந்த சில்ட்ரன்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. இதில் பாருங்கள், இந்த சில்ட்ரன் ஆர் பிளேயிங் இன் த ட்ரீ. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? மரத்துக்கிட்ட விளாண்டுட்டு இருக்காங்க. பாய் இஸ் ரீடிங் எ புக். ஒரு பையன் வந்து மரத்து மேலே உட்காந்துட்டு புக்கு படிச்சுட்டு இருக்கான். கேர்ள் இஸ் லுக்கிங் த்ரூ அ பைனாகுலர். ஒரு பொண்ணு வந்து பைனாகுலர் வச்சுட்டு தூரத்தில் என்ன இருக்குதுங்கிறத அந்த மரத்துலேருந்து பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் பாய் இஸ் பிளக்கிங் ஃப்ரூட்ஸ். ஒரு பையன் வந்து பழத்தை பறிச்சிட்ருக்கிறான். A girl is in a swing and a boy pushes her. ஒரு பொண்ணு வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறா, ஒரு பையன் வந்து அந்த ஊஞ்சலை ஆட்டி விட்டுட்டு இருக்கிறான். A boy is jumping over a boy who is kneeling. ஒரு பையன் முட்டி போட்டு குனிஞ்சிட்டு இருக்கிறான், அவனை ஒருத்தன் ஜம்ப் பண்ணுறான் அவன் மேலே. அடுத்து பார்த்தோம்னா, ஹோல்டிங் அண்ட் ஏரியல் ரூட், அ பாய் இஸ் ஸ்விங்கிங் டு அண்ட் ஃப்ரோ. அந்த மரத்தோட ஆலமரத்தோட விழுதை பிடிச்சிட்டு முன்னாடி பின்னாடி ஒரு பையன் ஆடிட்டு இருக்கான். சம் பாய்ஸ் ட்ரை டு கிளைம் ஆன் த ட்ரீ பை ஸ்டாண்டிங் ஒன் ஓவர் அனதர். அதாவது 2-3 பசங்க என்ன பண்ணுறாங்க, ஒருத்த மேலே இன்னொருத்த ஏறி அந்த மரத்து மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதான் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் வந்து, வுட் யூ லைக் டு பி இன் தேர் பிளேஸ்? இஃப் ஷோ, வாட் வுட் யூ என்ஜாய் த மோஸ்ட்? நீங்கள் அந்த இடத்துல இருக்கிறதுக்கு விரும்புகிறீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா உங்களுக்கு எது இதில் இருக்கிறதுல எது ரொம்ப பிடிச்சது அப்படின்னு. ஐ வுட் லைக் டு பி இன் தேர் பிளேஸ். ஐ வுட் லைக் டு ஸ்விங் ஃபாஸ்ட் பை ஹோல்டிங் த ஏரியல் ரூட் ஆஃப் த ட்ரீ. எனக்கு இந்த இடத்துல இருக்க ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி மரத்தோட விழுதை பிடிச்சிட்டு வேகமாக ஆடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். லெசனோட செக்ஷன் 1 ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கலாம். லிசன் டு யுவர் டீச்சர், ரீட் த ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டோரி. மெனி திங்ஸ் டிஸ்கிரைப்ட் இன் த ஸ்டோரி கேன் பி சீன் இன் தி பிக்சர். ஃபைண்ட் அண்ட் நேம் தெம். இப்போ நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறத பற்றி இந்த செக்ஷன் 1ல் நிறைய கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன பொருட்கள்னு கண்டுபிடிச்சி அதனோட பெயரை எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு செக்ஷன் 1 பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் கொடுத்துருக்கிற பொருட்கள் என்னென்ன அந்த செக்ஷன் 1ல் இருக்குது அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதிக்கலாம். பாருங்கள், ஒன் மார்னிங் வைல் ஐ வாஸ் சிட்டிங் பிசைட் கிராண்ட்ஃபாதர் ஆன் த வெராண்டா ஸ்டெப்ஸ் ஐ நோட்டீஸ் த டென்ட்ரில்ஸ் ஆஃப் அ க்ரீப்பிங் வைன் ட்ரெயிலிங் நியர்பை. ஒரு நாள் காலையில் நானும் என்னுடைய தாத்தாவும் வெராண்டா ஸ்டெப்ஸுக்கிட்ட உக்காந்துருக்கும் பொழுது இந்த க்ரீப்பிங் வைன் அப்படின்னா படரக்கூடிய கொடி, அந்த கொடியோட கிளைகள் பிரான்ச்சஸ் இருக்கும் இல்லையா, டென்ட்ரில் அப்படின்னா அந்த படர்ற கொடியோட கிளை வந்து ரொம்ப சன்னமானதாக இருக்கும். அது வந்து க்ரீப்பிங்னா வந்து ஊர்ந்துட்டு வருது, அதாவது எங்கள் பக்கத்தில் வர மாதிரி இருந்தது. As we sat there in the soft sunshine of a North Indian winter, I saw the tendril moving slowly towards grandfather. நாங்கள் வந்து அந்த வட இந்திய பகுதி அந்த சைடு இருக்கக்கூடிய அந்த குளிர்காலத்தில் இருந்தனால நாங்கள் வந்து அந்த சூரிய ஒளிப்படணுங்கிறதுக்காக வெளியில் அந்த வராண்டாவில் உக்காந்துருந்தோம். எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, அந்த டென்ட்ரில் வந்து தாத்தாவை நோக்கி போகிற மாதிரி, மெதுவாக தாத்தாவை நோக்கி ஊர்ந்து போகிற மாதிரி எனக்கு தோணுச்சு. 20 minutes later, it had crossed the step and was touching his feet. 20 நிமிஷம் கழித்து பார்க்கும் பொழுது இது வந்து அந்த படிக்கட்டை தாண்டி தாத்தாவுடைய கால் பாதத்தை தொட்டுச்சு. இது வந்து ஒரு தாத்தாவும் ஒரு பையனும் ஒரு வீட்டில் வெளியில் வராண்டாவில் உட்காந்துருக்காங்க. அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வு, அந்த கொடி படர்றதுங்கிறது மெதுவாக தான் நடக்கும்.
லேட் ஆகும் அது படர்றது, 1 வாரம் 1 மாதம்னு நம்ம பார்க்கும் பொழுது தான் அதனோட வளர்ச்சி தெரியும். இருந்தாலும் அந்த பையன் வந்து கற்பனை பண்ணி சொல்கிறான். அதுதான் இந்த கதை. There is probably a scientific explanation for the plant's behavior, something to do with light and warmth perhaps. அதாவது எப்போவுமே வந்து ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கம், தாவரங்களோடைய பழக்க வழக்கத்துக்கு ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, அது எப்போவுமே வந்து ஒளி இருக்கிற பக்கமும் வெப்பம் இருக்கிற பக்கமும் தான் போகும் அப்படிங்கிறது தான் அறிவியல் பூர்வமான உண்மை. ஆனால் பட் ஐ லைக் to think it moved across the steps simply because it wanted to be near grandfather. இது வந்து அது நான் அந்த ஸ்டெப்புக்கு பக்கத்தில் போகிறத பார்க்கும் பொழுது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது வந்து தாத்தா பக்கத்தில் போகணும்னு விரும்புது அப்படின்னு தோணுச்சு. One always felt like drawing close to him. இப்போ அது வந்து பார்க்குறதுக்கு அது அந்த தாத்தாவோட பக்கத்தில் போகணுங்கிற மாதிரி தோணுச்சு. Sometimes when I sat by myself beneath a tree, I would feel rather lonely, but as soon as grandfather joined me, the garden became a happy place. இப்போ சில நேரத்தில் நான் வந்து அந்த மரத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கும் பொழுது எனக்கு தோணும் நான் ரொம்ப தனிமையில் இருக்கிறேன் அப்படின்னு தோணும். ஆனால் வந்து எங்கள் தாத்தா வந்து என் பக்கத்தில் வந்து உக்காந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த தோட்டமே வந்து ஒரு சந்தோஷமான இடமா மாறிடும். Grandfather had served many years in the Indian Forest Service and it was natural that he would know trees and like them. எங்கள் தாத்தா வந்து இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் வேலை செஞ்சார். அதாவது இந்திய காடுகள் வளர்ப்பு அந்த துறையில் வேலை செஞ்சார். அதனால் அவருக்கு மரங்கள் தாவரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். On his retirement, he built a bungalow on the outskirts of Dehradun, planting trees all around. அதாவது அவர் ரிட்டையர்மெண்ட் வேலையை விட்டு நின்னதுக்கப்புறம் அவர் வந்து டேராடூனுக்கு கொஞ்சம் வெளியில் அவுட்டர் ஏரியாவில் ஒரு பங்களா கட்டிட்டார். அதை சுற்றி நிறைய மரங்கள்லாம் வச்சார். என்னென்ன மரங்கள் வச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா, லைம்னா எலுமிச்சம்பழ மரம், மேங்கோ மாமரம், ஆரஞ்சு, கோவானா கொய்யா, ஆல்சோ யூக்கலிப்டஸ்னால் அந்த தைல மரம், ஜகரண்டா அண்ட் பெர்ஷியன் லிலாக்ஸ் இந்த மாதிரி மரங்கள்லாம் வச்சார். இந்த ஃபெர்டைல் டூன் வேலி பிளான்ஸ் ஆர் அண்ட் ட்ரீஸ் க்ரோ டால் அண்ட் ஸ்ட்ராங். அது வந்து ஒரு நல்ல வளம் மிக்க ஒரு பள்ளத்தாக்கு, வேலினா பள்ளத்தாக்கு. ஸோ அங்கே இருந்த செடிகள் மரங்கள் எல்லாமே வந்து ரொம்ப உயரமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நல்லா வளர்ந்தது. There were other trees in the compound before the house was built. அதாவது இவங்க வந்து அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நிறைய வேறு மரங்களும் இருந்தது. Including an old people that had forced its way through the walls of an abandoned outhouse. அதாவது ஒரு பெரிய அரச மரம் இருந்தது. அது என்ன பண்ணுச்சுன்னா, அதனோட வேர்கள் அதெல்லாம் வந்து அந்த அவுட் ஹவுஸோட சிவத்தையே வந்து விரிசல் விட வைக்கிற அளவுக்கு பெருசாக இருந்தது. நாக்கிங் த பிரிக்ஸ் டவுன் வித் இட்ஸ் விகரஸ் க்ரோத். அது ரொம்ப அப்படியே விகரஸ் க்ரோத்னால் அபரிமிதமான வளர்ச்சி. அரச மரம் வந்து ரொம்ப பெருசாக வளரும் பொழுது அது என்ன பண்ணுச்சு, அந்த கல்லையெல்லாம், அந்த காம்பவுண்டு செவுரு கல் வச்சு கட்டியிருப்பாங்க, அந்த கல்லையெல்லாம் உடச்சி அந்த செவரையே விரிசல் விட வைக்கிற அளவுக்கு இருந்தது. பீப்பிள் ட்ரீஸ் ஆர் கிரேட் ஷோ ஆஃப்ஸ். அதாவது அரச மரம் அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமானது, அது வந்து எல்லாத்தையும் கவரக்கூடியது. ஈவன் வென் there is no breeze, their broad-chested, slim-waisted leaves will spin like tops determined to attract your attention and invite you into the shade. இப்போ அது வந்து பார்த்தோம்னா காற்று அடிக்காமல், ப்ரீஸ்னால் அப்படியே தென்றல் காற்றுன்னு சொல்லுவோம், இளம் தென்றல் காற்று. இந்த மாதிரி காற்று அடிக்காத டைமில் கூட அந்த அரச மரத்தோட இலை பார்த்தோம்னா ப்ராட் செஸ்டர்னால் நல்லா பட்டையாக இருக்கும். ஸ்லிம் வெயிஸ்டர்னால் அதனோட அடர்த்தி வந்து ரொம்ப சன்னமாக இருக்கும், பேப்பர் மாதிரி இருக்கும். ஆனால் இலை வந்து நல்லா ப்ராடாக இருக்கும். அது வந்து அப்படியே சலசலன்னு
அது அசைகிறத பார்க்கும் பொழுது நமக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு வரும். அது வந்து நீங்கள் வந்து என் மரத்து எனக்கு கீழே நில்லுங்க, என்னோட நிழலில் நில்லுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். கிராண்ட் மதர் ஹேட் வாண்டட் த பீப்புள் ட்ரீ கட் டவுன், பட் கிராண்ட் ஃபாதர் ஹேட் செட் லெட் இட் பி, வி கேன் ஆல்வேஸ் பில்ட் அனதர் ஹவுஸ். பாட்டி வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த அரச மரத்தை நம்ம வெட்டிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தாத்தா வந்து என்ன சொல்கிறாங்க, சரி விடு அந்த மரம் இருந்துட்டு போகுது, நம்ம வேணும்னா வேற ஒரு அவுட் ஹவுஸ் கட்டிக்கலாம், வேற ஒரு வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. கிராண்ட்மதர் டிட் நாட் மைண்ட் ட்ரீஸ், பட் ஷீ ப்ரிஃபர்டு க்ரோவிங் ஃப்ளவர்ஸ் அண்ட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி ஆர்டரிங் கேட்லாக்ஸ் அண்ட் சீட்ஸு. இப்போ வந்து பாட்டிக்கு வந்து பார்த்தோம்னா மரத்தை பற்றி எந்த கவலையும் கிடையாது. அவங்க வந்து எதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க, அதாவது எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படின்னா, பூச்செடி வளர்க்குறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த கேட்லாக்ஸ் விலைப்பட்டியலை பார்த்து நிறையா சீடு விதைகளையெல்லாம் ஆர்டர் பண்ணி பூச்செடிகள் தான் வளர்ப்பாங்க. கிராண்ட்ஃபாதர் ஹெல்ப்டு ஹர் அவுட் வித் த கார்டனிங், நாட் பிகாஸ் ஹி வாஸ் கிரேசி அபவுட் ஃப்ளவர்ஸ் கார்டன்ஸ், பட் பிகாஸ் ஹி லைக்டு வாட்சிங் பட்டர்ஃப்ளைஸ். அதாவது இப்போ தாத்தா வந்து என்ன பண்ணுவார்னா, பாட்டிக்கு வந்து அந்த பூச்செடி வைக்கிறதுக்கு, அந்த தோட்டத்தை பராமரிக்கிறதுக்கெலாம் உதவி செய்வார். கார்டனிங்னா அந்த தோட்ட பராமரிப்பு, அதுக்கெலாம் உதவி செய்வார். அதனால் அவருக்கு வந்து அந்த பூக்கள் மேலே ஆர்வம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவர் வந்து அந்த பூக்களுக்காக அந்த பட்டாம்பூச்சிகள் வருது இல்லையா, அந்த பட்டாம்பூச்சிகளை பார்க்குறது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் அவர் வந்து பாட்டிக்கு உதவி செய்வார். There is only one way to attract butterflies, he said, and that is to grow flowers for them. அதாவது ஒரே ஒரு வழி தான் பட்டாம்பூச்சியை நம்ம கவர்றது அப்படின்னா, அதுக்கு ஒரே வழி என்னென்னா பூக்களை வளர்க்குறது அப்படின்னு சொல்கிறாரு. டூ யூ நோ, பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா, இந்தியா ஹேஸ் மோர் தென் 17,000 ஸ்பீசிஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸு. இந்தியாவில் 17,000 வகையான பூக்கும் தாவரங்கள் இருக்குது. தமிழ்நாடு வித் மோர் தென் 5,000 ஸ்பீசிஸ், தமிழ்நாட்டில் 5,000க்கு மேலே இருக்குது. நியர்லி 1/3 ஆஃப் த டோட்டல் ஃப்ளோரா ஆஃப் இந்தியா ப்ராபப்ளி ஹேஸ் த ஹையஸ்ட் டைவர்சிட்டி இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் இருக்கிறதுல 3/1 பூக்கும் தாவரங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து பாருங்கள், டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர் செக்ஷன் 1க்கான கொஸ்டின் ஆன்சர். இதில் வந்து ஃபஸ்ட்டு கிளாசரி பார்க்கலாம். கிளாசரி, ஃபெர்டைல் அப்படின்னா என்னென்னா, ஏபிள் டு ப்ரொடியூஸ் அ லாட் ஆஃப் பிளான்ட் ஆர் கிராப்ஸ். அதாவது ஃபெர்டைல்னால் நல்ல வளமான மண், இதனால் வந்து நிறைய தாவரங்கள் செடிகளையெல்லாம் வளர்க்க முடியும். அபண்டன்ட் அப்படின்னா லெஃப்ட் வித்தவுட் கேர், அதாவது பாதுகாக்கிறதுக்கு ஆள் இல்லாமல், நம்ம அவுலி லெசனில் படிச்சிருப்போம், அபண்டன்ட் அனிமல், காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கக்கூடியது தான் அபண்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். விகரஸ் அப்படின்னா ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். விகரஸ்னால் ரொம்ப ஆரோக்கியமாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது. அடுத்து டிஸ்கஸ் அண்ட் ஆன்சர். ஃபஸ்ட் கொஸ்டின், when did the garden become a happy place for the author? இப்போ இந்த கதையை சொல்கிறது யார், அந்த சின்ன பையன் சொல்கிறான். அதாவது ஆத்தருங்கிறது அந்த பையனை குறிக்குது. இப்போ இந்த கார்டன் வந்து ஒரு ஹாப்பி பிளேஸாக எப்போ அந்த பையனுக்கு மாறுது அப்படின்னு கேட்குறாங்க. When the author was all alone in the garden, he felt lonely. இப்போ அந்த ஆத்தர் மட்டும் தனியாக அந்த கார்டனில் இருந்தாருன்னா அவர் தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவார். But when his grandfather joined him, the garden became a happy place for him. இப்போ அவங்க தாத்தா அவர் கூட வந்து சேர்ந்து அந்த கார்டனில் உட்காந்துருக்கும் பொழுது அந்த கார்டன் அவருக்கு ஒரு ஹாப்பி பிளேஸாக இருக்கும். செகண்ட், வாட் ஆர் த 2 reasons the author gives for the plants moving towards the grandfather? அதாவது அது வந்து கிராண்ட்ஃபாதரை நோக்கி தான் வளருதுங்கிறதுக்கு என்ன 2 காரணம் சொல்கிறாங்க. பிளான்ட்ஸ் மூவ் இன் சர்ச் ஆஃப் லைட் அண்ட் வார்ம்த். எப்போவுமே தாவரங்கள் ஒளியை நோக்கியும் வெப்பத்தை நோக்கியும் வளரும். பட் தே ஆல்சோ மூவ் பிகாஸ் தே வாண்டட் டு பி நியர் கிராண்ட்ஃபாதர். ஆனால் அதுக்கு வந்து தாத்தாக்கு பக்கத்தில் இருக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அவர் பக்கத்தில் நகருது. Why does the writer think that the people tree is a great show off? ஏன் வந்து அந்த பீப்புள் ட்ரீங்கிறது ஒரு பெரிய பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு அந்த ரைட்டர் நினைக்கிறாரு. ஈவன் வென் தேர் இஸ் நோ ப்ரீஸ், இப்போ காற்றே இல்லைன்னா கூட த லீவ்ஸ் ஆஃப் த பீப்புள் ட்ரீ ஸ்பின் லைக் டாப்ஸ், அந்த இலை ஆடுறது வந்து பார்த்தோம்னா அப்படியே பம்பரை சுற்றுற மாதிரி இருக்கும். ஸோ த ரைட்டர் திங்ஸ் தட் த பீப்புள் ட்ரீ இஸ் அ கிரேட் ஷோ ஆஃப். ஸோ அதனால் இந்த ஆத்தர் என்ன நினைக்கிறாருன்னா, அது ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது, அழகாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாரு. இதோட செக்ஷன் 1 கம்ப்ளீட்டட்.